ஆகஸ்ட் மாதம் 12ஆம் தேதி ஆடி அமாவாசை. முக்கியமான தினம். முன்னோர்களை வழிபடணும். இன்னைக்கு எப்படி இருக்க போகிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த புதன்கிழமை என்னென்ன ராசிகளுக்கு எப்படி நல்லா இருக்கா இல்லையான்னு பார்த்துடலாம். மேஷ ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை. கோபம், தேவையற்ற பேச்சு, திமிர் அதிகமாக இருக்கிறது. வழிபாடு முக்கியம். நிதானம், பொறுமை. அலட்டல் ஓவர். உங்களுக்கு சரியாக தெரியும், மற்றவங்களுக்கு தான் உங்கள் பிரச்சனை தெரியும். எனவே கவனம். அனுகூலமான எண் 2, தெற்கு, பச்சை. நேயர்களை ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சௌமியன்னா புதன், சரத்வான் பெரிய கல்விமான், வில்லிபுணர். ஆமாம், பீஷ்மர், சரத்வான், அக்னிவேஷர், இந்த 3 பேரும் தான் பெரிய வில் வித்தைக்காரர்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. சரி, சந்திரன் புதனோட அப்பா. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. வரலாற்றி ரங்கசாமி அவர்கள் பச்சை புடவைக்காரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தினமலர், வாரமலரில் அதனுடைய விவரங்கள் கிடைக்குது. அந்த பச்சை புடவைக்காரியை வாங்கி படித்து பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அம்மனை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. வரலாற்றி ரங்கசாமி அவர். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காம காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. துவக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. ரிஷபராசிக்கார நேயர்களே, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி. உங்கள் பெருந்தன்மை, புத்தி கூர்மை ஜெயிக்கும். நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். சூப்பர். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. பித்திருக்களே போற்றி, யமதர்மனே போற்றி, தர்ம தேவதைகளே போற்றி, சூரியனே போற்றி. இந்த மந்திரத்தை இன்னைக்கு அடிக்கடி சொல்லுங்க. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணியெல்லாம் கொடுங்க. சேலை, வேஷ்டி எல்லாம் கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. மிதுன ராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் இதெல்லாம் உங்களோட பிறவி குணம். இது இன்னைக்கு ஜெயிக்கும், வெற்றியை தேடித்தரும். கிரக நிலைகள் நல்லா இருக்கு. சூப்பர். இன்னைக்கு ரொம்ப சிறப்பான நாள். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, பச்சை, சிவப்பு. பித்திருக்களே போற்றி, யமதர்மனே போற்றி, தர்ம தேவதைகளே போற்றி, சூரியனே போற்றி. இந்த மந்திரத்தை இன்னைக்கு அடிக்கடி சொல்லுங்க. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணியெல்லாம் கொடுங்க. சேலை, வேஷ்டி எல்லாம் கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கடகராசிக்கார நேயர்களை, சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி, நிம்மதி, சந்தோஷம். பேச்சு சாமர்த்தியம், பொறுமை, நிதானம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 2, 3, தெற்கு, மேற்கு, வெள்ளை, பச்சை. பித்திருக்களே போற்றி, யமதர்மனே போற்றி, தர்ம தேவதைகளே போற்றி, சூரியனே போற்றி. இந்த மந்திரத்தை இன்னைக்கு அடிக்கடி சொல்லுங்க. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணியெல்லாம் கொடுங்க. சேலை, வேஷ்டி எல்லாம் கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க. குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க. உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. சிம்மராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம் அதிகம். கர்வமும் ஆணவமும் அதிகமாக இருக்கிறது. அதை நீங்கள் கம்பீரம், தன்முனைப்புன்னு நினச்சிக்கிறீங்க. அப்படி இல்லைங்கிறத மற்றவங்க ஃபீல் பண்ணுவாங்க. எனவே கவனம். வழிபாடு முக்கியம். அனுகூலமான எண் 3, தெற்கு, சிவப்பு. நேயர்களை ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சௌமியன்னா புதன், சரத்வான் பெரிய கல்விமான், வில்லிபுணர். ஆமாம், பீஷ்மர், சரத்வான், அக்னிவேஷர், இந்த 3 பேரும் தான் பெரிய வில் வித்தைக்காரர்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. சரி, சந்திரன் புதனோட அப்பா. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. வரலாற்றி ரங்கசாமி அவர்கள் பச்சை புடவைக்காரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தினமலர், வாரமலரில் அதனுடைய விவரங்கள் கிடைக்குது. அந்த பச்சை புடவைக்காரியை வாங்கி படிச்சு பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அம்மனை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. வரலாற்றி ரங்கசாமி அவர். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காம காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க. துவக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. கன்னிராசிக்கார நேயர்களை, சிறப்பான நாளாக இல்லை. பதட்டம், தடுமாற்றம், குழப்பம்லாம் அதிகமாக இருக்குது. தேவையற்ற பேச்சு இருக்குது. எனவே பொறுமையாக இருக்கணும். வழிபாடு முக்கியம். பண விஷயத்தில் நிதானம். அனுகூலமான எண் 2 வடக்கு பச்சை. நேயர்களை
ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சௌமியன்னா புதன், சரத்வான் பெரிய கல்விமான், வில்லிபுணர். ஆமாம், பீஷ்மர், சரத்வான், அக்னிவேஷர், இந்த 3 பேரும் தான் பெரிய வில் வித்தைக்காரர்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. சரி, சந்திரன் புதனோட அப்பா. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. வரலாற்றி ரங்கசாமி அவர்கள் பச்சை புடவைக்காரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தினமலர் வாரமலரில் அதனுடைய விவரங்கள் கிடைக்குது. அந்த பச்சை புடவைக்காரியை வாங்கி படித்து பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அம்மனை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. வரலோட்டி ரங்கசாமி அவர். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காம காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, துவக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. துலா ராசிக்கார நேயர்களை டிப்பிக்கல் வீண் செலவு, வீண் கவலை அதிகமாக இருக்குது. பண விஷயத்தில் கவனமாக இருக்கணும். போனதை நினச்சி வருத்தப்பட்டுட்டு பேசிகிட்டு இருக்கக்கூடாது. அன்னைக்கு அப்படி பண்ணியிருந்துருக்கணும், இன்றைக்கி இப்படி பண்ணியிருந்துருக்கணும்னு. சரி, வாழ்க்கையே பல நேரங்களில் தவறுகள் செய்கிறது மனித இயல்புங்கிற தெளிவு வந்துடணும். அதுக்கு பிரார்த்தனை பண்ணிக்கணும். அனுகூலமான எண் 3, வடக்கு பச்சை. நேயர்களை ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சௌமியன்னா புதன், சரத்வான் பெரிய கல்விமான், வில்லிபுணர். ஆமாம், பீஷ்மர், சரத்வான், அக்னிவேஷர், இந்த 3 பேரும் தான் பெரிய வில் வித்தைக்காரர்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. சரி, சந்திரன் புதனோட அப்பா. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. வரலாற்றி ரங்கசாமி அவர்கள் பச்சை புடவைக்காரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தினமலர் வாரமலரில் அதனுடைய விவரங்கள் கிடைக்குது. அந்த பச்சை புடவைக்காரியை வாங்கி படித்து பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அம்மனை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. வரலோட்டி ரங்கசாமி அவர். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காம காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, துவக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. விருச்சிக ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்குது, ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், நல்ல நாளாக இருக்கும். கேட்டை நட்சத்திரத்துக்கு கூடுதலாக நன்மை உண்டு. கேட்டைக்கு தலைவர் புதன். மொத்தத்தில் 3 நட்சத்திரக்காரர்களுக்கும் இன்னைக்கு நிம்மதி, வெற்றி, சந்தோஷம். அனுகூலமான எண் 7, 9, கிழக்கு தெற்கு பச்சை சிவப்பு. பித்திருக்களே போற்றி, யமதர்மனே போற்றி, தர்ம தேவதைகளே போற்றி, சூரியனே போற்றி. இந்த மந்திரத்தை இன்னைக்கு அடிக்கடி சொல்லுங்க. ஏகப்பட்ட திருஷ்டி இருக்கு உங்க மேல. ஏழைகளுக்கு வாழைக்காய், பச்சரிசி, புது துணியெல்லாம் கொடுங்க. சேலை, வேஷ்டி எல்லாம் கொடுங்க. சிக்கன சிரமம் பார்க்காதீங்க, குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. அபிராமி அந்தாதி படித்து பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. தனுசு ராசிக்கார நேயர்களை சந்திராஷ்டமம். அசை உணவு கூடாது, முக்கிய முடிவு கூடாது, ஜாக்கிரதை. 3 நட்சத்திரத்துக்கும் மூலம், பூராடம், உத்தராடம். கவனம், வழிபாடு முக்கியம். நல்லது கெட்டதாக தெரியும், கெட்டது நல்லதாக தெரியும், ஜாக்கிரதை. நிதானம், பொறுமை. அனுகூலமான எண், திசை, நிறம் இல்லை. நேயர்களை ஓம் சௌமியனே போற்றி, சரத்வானே போற்றி, சந்திரனே போற்றி. இந்த மந்திரங்களை மனசு சங்கடமாக இருக்கிறப்ப சொல்லி பாருங்க, நல்ல மாற்றத்தை பார்ப்பீங்க. சௌமியன்னா புதன், சரத்வான் பெரிய கல்விமான், வில்லிபுணர். ஆமாம், பீஷ்மர், சரத்வான், அக்னிவேஷர், இந்த 3 பேரும் தான் பெரிய வில் வித்தைக்காரர்கள் அப்படிங்கிறது ஞாபகம் வச்சு. சரி, சந்திரன் புதனோட அப்பா. இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க. வரலாற்றி ரங்கசாமி அவர்கள் பச்சை புடவைக்காரின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கார். தினமலர் வாரமலரில் அதனுடைய விவரங்கள் கிடைக்குது. அந்த பச்சை புடவைக்காரியை வாங்கி படித்து பாருங்க, நல்ல மாற்றம் இருக்கும். அம்மனை பற்றி ரொம்ப நல்லா எழுதியிருக்கிறார், படிச்சு பாருங்க. வரலோட்டி ரங்கசாமி அவர். ஏழை எளியவங்களுக்கு குலதெய்வத்தை நினைச்சு பசியாத்துங்க. சிக்கன சிரமம் பார்க்காம காசு கொடுங்க, பணம் கொடுங்க, எல்லாம் பண்ணுங்க, துவக்க மாட்டீங்க, கெடுதல் வராது, உறுதி. மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள், நல்ல முன்னேற்றம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு, சந்தோஷம் உண்டு, நல்ல நாளாக இருக்கும், பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும். அப்புறம் என்ன, கலக்குங்க, வாழ்க்கை வளமாகும், நிம்மதி. அனுகூலமான எண் 2, 3, தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு. நேயர்களே ஏகப்பட்ட திருஷ்டி பொறாமல் இருக்கு உங்கள் மேலே. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆமாம், குலதெய்வத்தை நினச்சிக்கோங்க. யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி, பித்ருக்களே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும், உறுதி. கும்பராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள், நிம்மதி, சந்தோஷம், நல்ல நாள், உயர்வு உண்டு, வழிபாடு பண்ணணும், திருஷ்டி இருக்குது, ரொம்ப ரொம்ப நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும். உங்கள் பிறவி குணமான தைரியம் ஜெயிக்கும். அனுகூலமான எண் 3, 6, வடக்கு தெற்கு பச்சை சிவப்பு.
நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம இருக்கு உங்க மேல. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆமா, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி, பித்ருக்களே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. மீனராசிக்கார நேயர்களே, சிறப்பான நாள், நல்ல முன்னேற்றம். 3 நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கு. ஜெயிக்கிறீங்க, வெற்றி அதிகம், உயர்வு உண்டு, நிம்மதி உண்டு. நல்ல நாள், சந்தோஷம், பிரமாதம். ரேவதிக்கு கூடுதலாக நன்மை உண்டு. ஏன்? ரேவதியினுடைய தலைவர் புதன், கிழமைக்கு அவர் தான தலைவர். மொத்தத்தில் 3 நட்சத்திரத்திற்கும் இன்று உங்கள் பிறவி குணமான பெருந்தன்மை புத்தி கூர்மை ஜெயிக்கும். அனுகூலமான எண் 7, 9, தெற்கு மேற்கு, பச்சை சிவப்பு. நேயர்களே, ஏகப்பட்ட திருஷ்டி பொறாம இருக்கு உங்க மேல. சிக்கன சிரமம் பார்க்காம ஏழைகளுக்கு பசியாத்துங்க. ஆமா, குலதெய்வத்தை நினைச்சுக்கோங்க. யமதர்மனே போற்றி, யமுனா நதியே போற்றி, பித்ருக்களே போற்றி, பீஷ்மரே போற்றி. இந்த மந்திரத்தை சொல்லுங்க. அபிராமி அந்தாதி படிச்சு பாருங்க. இதெல்லாம் பண்ணுங்க, உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமற் போகும் உறுதி. நேயர்களை, எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமை அப்படிங்கிறத சொன்னோம், பயன்படுத்திக்கோங்க. நன்றி, வணக்கம்.